இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம். மத்திய கிழக்கு பிராந்தியம் கடந்த பல தசாப்தங்களாக உலகின் மிகவும் பதற்றமான மற்றும் அரசியல் ரீதியாக சிக்கலான பகுதிகளில் ஒன்றாக இருந்து வருகின்றது. எண்ணெய் வளங்கள், மத அடையாளங்கள், பூகோள அரசியல் போட்டிகள் மற்றும் உலக வல்லரசுகளின் தலையீடுகள் ஆகிய அனைத்தும் ஒன்றாக இணைந்திருக்கும் இந்த பிராந்தியத்தில் சிறிய ஒரு சம்பவம் கூட பெரிய அளவிலான போராக மாறும் அபாயம் எப்போதும் இருந்து வருகிறது. இந்த நிலையில் சமீப நாட்களாக லெபனான், ஈரான் மற்றும் இஸ்ரேலிடையே உருவாகியிருக்கிற புதிய பதற்றம் உலக நாடுகளின் கவனத்தை மீண்டும் மத்திய கிழக்கின் மீது திருப்பியிருக்குது. குறிப்பாக லெபனானின் தலைநகர் பெய்ரூட் மற்றும் ஈரானின் தலைநகர் தெஹ்ரான் இடையே நடைபெற்று வரும் கடுமையான வார்த்தை போர் ஒரு சாதாரண அரசியல் கருத்து மோதலாக இல்லாமல் பிராந்திய சக்திகளுக்கு இடையேயான ஆழமான முரண்பாடுகளின் வெளிப்பாடாக பார்க்கப்படுது. இந்த புதிய பதற்றத்தின் தொடக்கம் தெற்கு பெய்ரூட்டில் ஹிஸ்புல்லா அமைப்புடன் தொடர்புடையதாக கூறப்படும் ஒரு இடத்தை இஸ்ரேல் தாக்கியதாக வெளியான தகவலோடு ஆரம்பமானது. பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகள் ஹிஸ்புல்லாவின் முக்கிய ஆதிக்க மையங்களாக கருதப்படுகின்றன. அந்த பகுதிகளை இலக்காக கொண்ட இந்த தாக்குதலும் லெபனானுக்கு எதிரான நடவடிக்கையாக மட்டுமல்லாமல் ஈரானுக்கு எதிரான மறைமுக சவாலாகவும் பார்க்கப்படுது. ஏனென்றால் ஹிஸ்புல்லா என்பது ஒரு சாதாரண ஆயுத இயக்கம் அல்ல, அது ஈரானின் முக்கிய பிராந்திய கூட்டாளிகளில் ஒன்றாகும். பல ஆண்டுகளாக நிதி, ஆயுதம், பயிற்சி மற்றும் அரசியல் ஆதரவு ஆகியவற்றை ஈரான் ஹிஸ்புல்லாவுக்கு வழங்கி வருகிறது. இதனால் ஹிஸ்புல்லா மீது நடத்தப்படும் தாக்குதல் ஈரானின் பிராந்திய செல்வாக்குக்கு எதிரான தாக்குதலாகவே கருதப்படுது. இந்த சூழ்நிலையில் இஸ்ரேலின் நடவடிக்கைக்கு பதிலளிக்கும் வகையில் ஈரான் பல ஏவுகணைகளை இஸ்ரேலை நோக்கி ஏவியதாக தகவல்கள் வெளியாகின. இதற்கு பதிலடியாக இஸ்ரேலும் ஈரானின் பல முக்கிய நகரங்கள் மற்றும் பாதுகாப்பு தொடர்புடைய பகுதிகளை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுது. இதன் மூலம் கடந்த மாதங்களில் மிகவும் கவனமாக பேணப்பட்டு வந்த பதற்ற கட்டுப்பாடு முற்றிலும் சிதைந்து போகும் அபாயம் ஏற்பட்டிருக்குது. இந்த மோதலில் லெபனானின் நிலை மிகவும் சிக்கலானதாக மாறியிருக்குது. ஒருபுறம் லெபனான் அரசு தன்னுடைய நாட்டின் முழுமையான இறையாண்மையை மீட்டெடுக்க விரும்புது. மறுபுறம் நாட்டின் தெற்கு பகுதிகளில் ஹிஸ்புல்லா இன்னும் வலுவான ஆயுத அமைப்பாக செயற்பட்டு வருகிறது. இதனால் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் இராணுவ அதிகாரம் முழுமையாக அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை என்ற விமர்சனங்கள் நீண்ட காலமாக இருந்து வருது. சமீபத்தில் லிடானி ஆற்றின் தெற்கு பகுதிகளில் இஸ்ரேல் பாதுகாப்பு வலயமாக அறிவித்திருந்தது. அந்த பகுதியில் ஹிஸ்புல்லா ஆயுத பிரிவுகள் இருக்கக்கூடாது என்பதே இஸ்ரேலின் கோரிக்கையாக இருந்தது. ஆனால் இந்த நடவடிக்கை லெபனான் அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. ஏனென்றால் எந்த ஒரு வெளிநாட்டு நாடும் லெபனானின் நிலப்பரப்பை ஒருதலைபட்சமாக கட்டுப்படுத்த முடியாது என்ற நிலைப்பாட்டை பெய்ரூட் தொடர்ந்து வலியுறுத்தி வருது. இதற்கிடையில் அமெரிக்காவினுடைய பங்கு மிகவும் முக்கியமானதாக மாறியிருக்குது. மத்திய கிழக்கில் புதிய போர் வெடிப்பதை தடுக்க அமெரிக்கா தொடர்ந்து முயற்சித்து வருது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் நேரடியாக பேசி பெய்ரூட்டை தாக்க வேண்டாம் என்று வலியுறுத்தியதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. ஏனென்றால் பெய்ரூட் மீது பெரிய அளவிலான தாக்குதல் நடத்தப்பட்டால் அது லெபனான் மட்டுமல்லாமல் ஈரான், சிரியா மற்றும் பிற பிராந்திய சக்திகளையும் நேரடியாக போருக்குள் இழுத்துச் செல்லக்கூடும். இதுவே முழு மத்திய கிழக்கையும் தீப்பற்ற செய்யக்கூடிய அபாயத்தை உருவாக்கும். இந்த நிலையில் லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுன் வெளியிட்ட கருத்துக்கள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தின. நாட்டில் நிலவும் பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திர முயற்சிகள் தான் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் லெபனானை தன்னுடைய சர்வதேச பேச்சுவார்த்தைகளுக்கான பரிமாற்ற பொருளாக ஈரான் பயன்படுத்தக்கூடாது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இந்த கருத்து நேரடியாக தெஹ்ரானை இலக்காக கொண்டதாக பார்க்கப்படுது. இதற்கு பதிலளித்த ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி கடுமையான வார்த்தைகளால் பதிலடி கொடுத்திருக்கிறார். லெபனானை ஆக்கிரமித்து நிற்பது ஈரான் அல்ல, இஸ்ரேல் தான் என்பதை மறக்கக்கூடாது என்று அவர் தெரிவித்தார். இந்த வார்த்தை போர் இரு நாடுகளுக்கு இடையே அரசியல் நம்பிக்கை குறைந்து வருவதை வெளிப்படுத்துகிறது. மறுபுறம் ஹிஸ்புல்லா அமைப்பு நேரடி லெபனான் இஸ்ரேல் பேச்சுவார்த்தைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றது.
அந்த அமைப்பின் கருத்துப்படி எந்த ஒரு தீர்வும் ஈரானின் பங்களிப்புடன் மட்டுமே உருவாக வேண்டும். இதுவே லெபனான் அரசாங்கம் மற்றும் ஹிஸ்புல்லா இடையேயான கருத்து வேறுபாட்டை மேலும் அதிகரித்திருக்குது. சர்வதேச ஆய்வாளர்களின் பார்வையில் தற்போதைய நிலைமை மிகவும் ஆபத்தான சமநிலையில் இருக்குது. ஒருபுறம் அனைவரும் போரை தவிர்க்க விரும்புகின்றார்கள், ஆனால் மறுபுறம் ஒவ்வொரு தாக்குதலும் பதில் தாக்குதலும் புதிய மோதல்களுக்கு வழிவகுக்கின்றன. இந்த நிலை நீண்ட காலம் தொடர முடியாது என்று பல அரசியல் நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள். அவர்களின் கருத்துப்படி எதிர்காலத்தில் 2 சாத்தியக்கூறுகள் மட்டுமே இருக்கின்றன. முதலாவது, மத்திய கிழக்கு மீண்டும் ஒரு பெரிய பிராந்திய போருக்குள் நுழையலாம். இரண்டாவது, அனைத்து தரப்பினரும் பேச்சுவார்த்தை மேசையில் அமர்ந்து நீடித்த அமைதி ஒப்பந்தத்தை உருவாக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். ஆனால் தற்போது சூழ்நிலையை பார்க்கும்போது அமைதிக்கான பாதை இன்னும் மிகவும் தொலைவில் இருப்பதாகவே தெரிகிறது. ஈரானுக்குள் கூட தற்போது கடும் போக்கு அரசியல் குழுக்கள் அரசாங்கத்தின் அணுகுமுறையை விமர்சிக்க தொடங்கியிருக்கின்றன. இஸ்ரேலுக்கு எதிராக இன்னும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் அதிகரித்து வருகின்றமையும் கூட குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இஸ்ரேலும் தன்னுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகளை எந்த விதத்திலும் தளர்த்தப் போவதில்லை என்ற நிலைப்பாட்டில் இருக்குது. இதனால் ஒவ்வொரு நாளும் பதற்றம் மேலும் அதிகரித்து வருது. மொத்தத்தில் பார்க்கும்போது தற்போது உருவாகி வரும் இந்த நெருக்கடி வெறும் லெபனான் இஸ்ரேல் மோதல் அல்ல. இது ஈரான், அமெரிக்கா, ஹிஸ்புல்லா, லெபனான் மற்றும் இஸ்ரேல் ஆகிய சக்திகளின் எதிர்கால செல்வாக்கை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பூகோள அரசியல் மோதலாக மாறியிருக்குது. உலக நாடுகள் அனைத்தும் தற்போது ஒரே கேள்வியை எழுப்புகின்றன. மத்திய கிழக்கு அமைதியின் பாதையை நோக்கி செல்லுமா, இல்லையென்றால் இன்னொரு பெரிய போர் உலக பொருளாதாரத்தையும் சர்வதேச அரசியலையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குமா? இந்த கேள்விக்கான பதிலை வர இருக்கும் நாட்கள் மட்டுமே வழங்கப் போகின்றன. ஆனால் ஒரு விடயம் மட்டும் இதில் உறுதியாக இருக்கின்றது. அதாவது என்னென்று சொன்னால், மத்திய கிழக்கில் உருவாகி வரும் இந்த புதிய பதற்றம் உலக அரசியலின் அடுத்த மிகப்பெரிய திருப்பு முனையாக மாறக்கூடிய அனைத்து அறிகுறிகளையும் தற்போது வெளிப்படுத்தி வருகின்றமையுமே இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான விடயமாகவே இருக்கின்றது. இப்படி இந்த போர் நிலைமையானது நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணமே இருக்கின்றது. ஆகவே உலகளவிய ரீதியில் இந்த போர் நிலைமை எவ்வாறு அமையப் போகின்றது, இன்னும் என்னெல்லாம் நடக்க காத்திருக்கின்றது, எத்தனை உயிர்களை இன்னும் இழக்கப் போகின்றோம் என்பதை கூட நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கின்றோம். ஆகவே இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்பதை தொடர்ந்தும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.